கடந்த 2 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்தரில் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுன்றதுக்காக பல லட்சம் மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நேற்று போராட்டம் ரொம்பவே தீவிரமடைஞ்சனால டெல்லி காவல்துறையினர்களும் சிஆர்பிஎஃப்பும் அந்த மாணவர்கள் மேலே தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு போராட்ட உணர்வை உண்டுபடுத்தி மக்களெல்லாம் திரட்டி போராட்டம் பண்ண வேண்டிய கடமைன்றது ஒன்றிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ்க்கு இருக்குது. அந்த பொறுப்புன்றது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னமோ இதுக்கு எதிராக அவங்க எந்த விதமான போராட்டத்திலையும் ஈடுபடலை. அதே மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் அல்லாத விவசாய மசோதா எதிர்ப்பு போராட்டம், கடந்த 2 வாரமாக நடந்துகிட்ருக்க இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுன்றதுக்காக நடக்கிற போராட்டம்ன்றது இவ்வளோ தீவிரம் அடைஞ்சிருக்குன்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. காங்கிரஸ் ஒரு செத்த பாம்பாக ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜகவை அகற்றணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மக்கள் திரள் போராட்டம், மாணவர்கள் திரள் போராட்டத்தை ஒருங்கிணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் காங்கிரஸ் இந்த மாதிரியான செயல்பாட்டில் இறங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான செய்தி பெருமளவு வெடிச்சதே கிடையாது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வலுவாக இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். இதனால் வர அவங்க திமுக கூட்டணியில் இருந்தவரை அவங்க பெருசாக பேசப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் திமுக ஐடி விங்லையும் மற்றபடி திமுக சேனல்ஸ்லாம் பெருசாக ராகுல் காந்திக்கு கொடுத்த பில்டப்ஸ்னாலேயே இன்றைக்கி அது பெருசாக தெரியுது. ஆனால் நிதர்சன உண்மை என்னன்னா, காங்கிரஸ்ன்றது இன்னைக்கு ஒன்றிய அளவில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நீட் தேர்வை நம்ம எதிர்க்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் கல்வி மீண்டும் மாநில பட்டியலில் இணைக்கப்படுறதுக்கான ஒரு போராட்டம் தான். நம்மளோட உரிமையை மீட்டெடுக்கிற போராட்டத்துக்காக தான் நம்ம நீட் எதிர்ப்புன்றதை தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீட் தேர்வை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை மிகுந்ததுன்னா அது கண்டிப்பாக மாநில கட்சிகளால் தான் முடியும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேகா அரசை சேர்ந்த நம்ம புஜுக்குட்டி சிஎம் இருக்கார்ல, இன்னும் வர ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் மேலே நடந்த தாக்குதலுக்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்காமையே இருக்கார். பொதுவாகவே இந்தியா முழுக்க எங்கெல்லாம் பாசிசத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கான முதல் எதிர்ப்பு குரல் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் வரும். மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குவாங்க, மக்கள் போராட்டத்தில் இறங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக கருதப்படக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு மௌனம் காக்குறாரு. அவரோட ஜனநாயகன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் இதை எதிர்த்து அறிக்கை விடாததையே நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, இவர் பாஜகவுக்கு சார்ந்து தான் இருக்காருன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் இன்றைக்கி மற்ற அமைச்சர்களோ ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும், ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்காக எங்களுக்கு 3 மணி நேரம் லீவு கொடுங்கன்ற மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இளைஞர்களும் விஜய் அவர்கள் படம் வருது ஊன்ட்டு சொல்லிட்டு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இப்படி திசை திருப்பப்பட்டிருக்காங்க. This is what the thing right wing wants to be happened in Tamil Nadu and it is being happening continuously. This is what the மாற்றம் my foot.